அந்த மஹ்ஷர் மைதானத்திலே படைப்புகளுடைய சப்தம் எல்லாம் அடங்கிவிடும். யாரும் யாரும் எப்படி எப்படி எழுப்பப்படுவான்? யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி ஒரு அடியான் மரணித்தானோ அதே நிலையில்தான் மறுமையில் எழுந்து வருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்களாக ஹதீஸிலே பல இடங்களை சொன்னார்கள். ஒரு கூட்டம் மஹ்ஷர் மைதானத்திலே எழுந்து வரும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று தல்பியாவை ஓதிக்கொண்டு வரும் எழுந்திருப்பார்கள். அவர்கள் யார்? யார்? ஹஜ்ஜிலே மரணமானவர்கள். சிலர் சுஜூதிலே இருந்து எழுந்து வருவார்கள். இவர்கள் யார்? சுஜூதிலே மரணமானவர்கள். இப்படி எந்த எந்த நிலையிலே மரணித்தார்களோ அதே நிலையில்தான் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். எந்த பாவத்திலே மரணித்தானோ அதே பாவத்தோடு மறுமையில் எழுப்பப்படுவான். வட்டி வாங்கியவர்கள் எழுந்திருக்க மாட்டான். பைத்தியம் பிடித்தவனைப் போல விபச்சாரம் செய்தவன் அதே நிலையிலே மரணித்தால் தன்னுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து சீலையும் சலத்தையும் வடித்தவனாக எழுந்திருப்பான். தவறான காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தவன், ஹராமை செய்து கொண்டிருந்தவன் அது எந்த நிலையிலே மரணித்தானோ அதே நிலையிலே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் எழுப்பப்படுவான். 3 பிரிவுகளாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமத்தி ثلاثة அஸ்னாஃப். 3 பிரிவுகளாக எழுப்பப்படுவான். சின்ஃபன் முஷாத்தல் வ சின்ஃபன் ருக்பானன் வ சின்ஃபன் அலா உஜூஹிஹிம். ஒரு கூட்டம் மறுமை நாளிலே நடந்து வருவார்கள். இன்னொரு கூட்டம் வாகனங்களிலே பயணித்து வருவார்கள். இன்னொரு கூட்டம் தங்களுடைய முகங்களால் நடந்து வருவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, وَكَيْفَ يَمْشُونَ عَلَى وُجُوهِهِمْ, எப்படி ஒரு மனிதனால் முகத்தால் நடக்க முடியும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லதி அம்ஷாஹும் அலா அக்தாமிஹிம் காதிருன் அலா அன் யம்ஷியஹும் அலா உஜூஹிஹிம். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே கால்களால் நடக்க சக்தி கொடுத்த அந்த அல்லாஹுவால் நாளை மறுமையில் முகத்தால் நடப்பதற்கு சக்தி கொடுக்க முடியாதா? அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன். எழுந்து நடந்து வருவார்கள். காஃபிர்கள், பாவிகள், அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர்கள். அதுவும் எப்படி? ஆடைகளோடா, செருப்போடா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன். நாளை மறுமையிலே மனிதர்கள் எழுப்பப்படும் பொழுது ஆடை இல்லாதவர்களாக, செருப்பில்லாதவர்களாக, மர்மஸ்தானத்திலே கத்னா, சுன்னத் என்று அழைக்கப்படக்கூடிய கத்னா செய்யப்படாதவர்களாக எப்படி பிறந்தார்களோ அதே நிலையிலே மறுமையிலே எழுந்து வருவார்கள். ஆடை இருக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யாருக்கோ நடக்க போகிறது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நான் நிற்பேன் அந்த நிலைமையில் இன்ஷா அல்லாஹ், நீங்கள் நிற்பீர்கள் அந்த நிலைமையில் இன்ஷா அல்லாஹ். அதை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். அந்த நாளை பற்றிய விபரீதம் எமக்கு புரியும். நிர்வாணமாக நிற்போம். செருப்பு இருக்காது. மர்மஸ்தானத்திலே கத்னா செய்யப்பட்டிருக்காது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக எழுப்பப்பட்டால் ஒருவர் ஒருவரை பார்க்கிட நேரிடுமே. கேள்வி சரிதான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத். ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த நாளிலே ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக கடுமையானது.
கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிர்வாணமாக ஒரு பெண் நிற்பாள், ஆனால் அதை பார்ப்பதற்கு என் கண் செல்லாதென்றால் அந்த நாளின் பயம் எப்படி இருக்கும்? அந்த நாளின் பயங்கரம் எப்படி இருக்கும்? அந்த நாளின் திடுக்கம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு பிறகு மூமின்கள் அல்லாஹ்வை வணங்கியவர்கள், அல்லாஹ்வை வணங்கி தொழுதவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்தவர்கள், முழுமையான வெளிச்சத்தோடு மறுமையிலே நடந்து வருவார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். காஃபிர்கள் இருளடைந்த சூழ்நிலையில் நடந்து வந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் ஹல்கி ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மீல். அல்லாஹ் இந்த சூரியனை ஒரு மைல் தூரத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். யாரோ ஒரு மைல் தூரமா? இவ்வளவு உயரம், அளவிட முடியாத உயரத்திலே இருக்கக்கூடிய சூரியனின் வெப்பத்தையே பலகீனமான படைப்பாகிய இந்த மனிதனால் தாங்க முடியாத பொழுது ஒரு மைல் தூரத்திலே சூரியன் நிறுத்தப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிறுத்தப்படும். ஆனால் அதனுடைய வெப்பத்தால் வரக்கூடிய வேர்வை யார் யார் என்ன பாவம் என்ன குற்றம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த அளவில் இருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டுக்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை, சிலர் தங்களுடைய பாவங்களால் அந்த வேர்வையிலே மூழ்கி விடுவார்கள். யாரும் இங்கே ஒரு புறம் வெப்பம், அடுத்த புறம் யுக்தா பிஜஹன்னம யௌமைதின் லஹா 70,000 ஜிமாமின் மஅ குல்லி ஜிமாமின் 70,000 மலக்கின் யஜ்ருனஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த புறம் சூரியன் ஒரு மைல் தூரம், அங்கே இந்த உலக நெருப்பை விட 69 மடங்கு பெரிய நரகம். மஹ்ஷர் மைதானத்திலே 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு இழுத்து கொண்டு வரப்படும். சூரியனின் வெப்பம் ஒரு புறம், இந்த உலகத்தின் அத்துணை வெப்பத்தை விடவும் 69 மடங்கு பெரிய நரகம், அந்த வெப்பமும் கொண்டு வரப்படும். மூமின்கள் எங்கே? வேர்வையிலா? அல்லாஹ்வை காலையிலே ஃபஜ்ர் தொழுகையிலே ஜமாஅத்தோடு தக்பீர் கட்டி வணங்கினார்களே, இவர்களும் அந்த நிலையா? மக்கள் எல்லாம் தொழுகையை புறக்கணித்த பொழுது, மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை மறந்த பொழுது, மக்கள் எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸுடைய கல்வியை மறந்த பொழுது, அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதற்காக இறந்தார்களே, மரணித்தார்களே, இவர்களுக்கும் அந்த நிலையா? இதிலே 7 பேர்களை அல்லாஹ் விசேஷமாக அந்த மஹ்ஷர் மைதானத்திலே தேர்ந்தெடுப்பான். எதற்கு யா அல்லாஹ் தேர்ந்தெடுப்பு? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நிழலளிப்பான். அல்லாஹ்வின் நிழலை தவிர அந்த 7 கூட்டத்தார்களின் நிழலை வேறு யாரும் அடைய மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நிழலளிப்பான். எந்த நிழலை? தன் அர்ஷின் நிழலை அளிப்பான். யார் அந்த 7 கூட்டம்? இந்த முஹம்மது ரசூலுடைய சமூகத்தை பார்த்து கேட்கிறேன், மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள் தானே நான்? ஆமா இல்லையா? மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற துடிப்பிற்காக இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் தானே நாம்? ஆமா இல்லையா? மறுமையிலே இந்த வெப்பத்தில் இருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தானே நாம்? அந்த அர்ஷின் நிழலை அடையக்கூடிய அந்த 7 கூட்டத்தார்களை அறிந்தவர்கள் எத்துணை பேர்? சரியாக எனக்கு அந்த 7 கூட்டத்தார்களின் பெயர்களையும் சொல்ல முடியும் என்று சொல்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஆயிரக்கணக்கான மக்களில் 3-4 பேரால் தான் அந்த மறுமையின் அர்ஷின் நிழலில் உள்ள கூட்டத்தை அறிய முடிகிறதென்றால் எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அறிந்து கொள்ளுங்கள்.
விழிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனின் உள்ளத்தில் உண்மையில் மறுமையின் பயம், இதனுடைய அச்சம் இறங்கி இருந்தால் அந்த 7 கூட்டத்தார்கள் யார் என்பதை அறிவதற்காக ஹதீஸை படித்திருப்பான். அந்த 7 கூட்டத்தில் என் பெயர் இருக்கிறதா, அந்த 7 கூட்டத்தில் என் பெயரை அல்லாஹ் பதிவு செய்வானா என்று அதற்காக இந்த உலக வாழ்க்கையை அர்ப்பணிப்பான். தெரியாது, கூட்டம் யார் என்று தெரியாமல் எப்படி அந்த அலசின் நிழல் எமக்கு பாருங்கள். அந்த மக்கள் யார் என்று படிக்காமல் தெரியாமல் எப்படி அந்த 7 கூட்டத்திலே உங்களுடைய பெயரை பதிவு செய்வீர்கள்? கல்வியிலே, மார்க்க கல்வியை விட்டு தூரமான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகமே, மார்க்க கல்வியை நோக்கி திரும்புங்கள். குர்ஆனை எடுத்து படிக்க ஆரம்பியுங்கள். குர்ஆன்